ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுடரை போலீஸ் கைது பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இது ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது நிஷாவுக்கும் விஜய்க்கும். ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அந்த சமயத்தில் தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருது. எப்படி வருது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகவே நடந்துட்டுருக்கு. இப்போ நாளைக்கு கல்யாணம், விடிஞ்சா காலையில் கல்யாணம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விஜய் வேற நல்லி வீட்டுக்கு போய் உட்காந்துருக்காங்க. நிஷா இங்கே கோபத்தோட உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் நிஷா தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிஷாவுக்கு பல உண்மைகள் நிஷாவுக்குமே தெரிய வருது. ஏன்னா போலீஸ் திடுதுப்புன்னு உள்ளே நிற்கிது. அந்த ஆரன் சத்தம் கடகன்னு உள்ளே நிற்கவுமே எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லவுமே உண்மையிலுமே மல்லி எதுவுமே முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கோயிலில் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற வழியே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் எல்லாமே நடந்துட்டு இருந்ததுனால மல்லிக்கு சுத்தமாக எந்த ஒரு வழியுமே தெரில. எல்லா வழியுமே அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. நம்ம மல்லிக்கு ரொம்பவே குழம்பி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாலும் சரி போனாலும் சரி இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போகிறதா இல்லை, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி மல்லி கடவுள்கிட்ட இன்னைக்கு பாரு, நான் உன்னை கும்பிடாமல் நான் எங்கேயுமே போகவே மாட்டேன், தண்ணி வேணாம் சோறும் வேணாம், நான் அப்படியே தான் கடக்க போகிறேன், நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவங்களுக்கு சுத்தமாக புரியல. என்னடா இது, மல்லி இப்படி இறங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே மல்லி இறங்குனது நல்ல விஷயந்தாங்க. ஏன்னா யாருமே இல்லாத போது கடவுளை நம்புறத தவிர வேற வழியே இல்லைல்ல. மல்லி அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மல்லிக்கும் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருக்கும் சமயத்தில் தான் நம்ம மல்லிக்கு ஒரு விஷயம் தோணுது. ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் மல்லிக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. அப்போ தான் மல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அங்கேயுமே போலீஸ் நிற்கிது. எப்படி மல்லி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பல பேருக்குள்ளேயுமே இந்த கேள்வி இருக்குது. ஆனால் மல்லியோட பக்தி தான் இவ்வளோ தூரம் மல்லியை கொண்டு வந்திருக்கு. இங்கே எப்படி இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா மல்லி என்ன ஆனாலும் சரி நான் விஜயை விட்டு கொடுக்க போகிறதாவே இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக இருக்காங்க நம்ம மல்லி. அப்படி இருந்த சமயத்தில் தான் நம்ம மல்லிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னென்னா, எவ்வளோ பிரச்சனையே நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது மல்லி, எல்லாத்தையுமே நீ சகிச்சு வா அப்படின்ற மாதிரி மல்லி தனக்கு தானே தைரியம் சொல்லிக்கிறாங்க. அந்த தைரியத்துக்கு கீழே தான் மல்லியுமே செயல்படுத்திட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி இதுக்கு மேலே பார்த்துக்கலாம், இப்படியே விட்டு வைக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே போலீஸ் இந்த மாதிரி நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க, யாரை கைது பண்ண வந்திருக்கீங்க, யார் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி சுடருன்ற ஒருத்தி பல பேரை ஏமாற்றி நீங்கள் வந்திருக்கா ஒசூர்லன்னு சொல்லுமே விஜய்க்கும் நிஷாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருக்கு. என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறீங்க, இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும், அதனால் யோசித்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லாவே நாங்கள் யோசித்து தான் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் தான் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, எப்படி தான் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் சொல்லிடுது இந்த மாதிரி நாங்கள் இது பண்ண தான் வந்திருக்கோம், கைது பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா இது, அக்காவுக்கு இப்படி நிலைமையான்னு சொல்லுவோமே நிஷா பயங்கரமாக கோவப்படுறா. எங்கள் அக்காவை பற்றி உங்களுக்கு தெரியல, நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, எங்கள் அக்கா நீங்கள் நினைக்கிற ஆள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம்மா அவங்க அக்கா நாங்கள் நினைக்கிற ஆள் இல்லை தான், ஆனால் உங்கள் அக்காவும் நீங்கள் நினைக்கிற ஆளும் இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, மைண்ட் ஓவர் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹலோ மேடம், மைண்ட் ஓவர் வேர்ட்ஸ் பண்ண போகிறது நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் எதுவுமே புரிஞ்சிக்காமல் தெரிஞ்சிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு தான் இந்த கவலையெல்லாம் இருக்கணும், எங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்ற மாதிரி டீசெண்டாக சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே விஜய் கேட்குறாரு, நீங்கள் தப்பாக வந்திருக்கீங்க, நீங்கள் எதுவும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்திருக்கீங்க, நீங்கள் தேடுற ஆள் என் மனைவி கிடையாது, நாளைக்கு எனக்கும் என் மனைவிக்கு கல்யாணம்,
நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் ஆதாரத்தோடு தான் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவளோட மொத்த கனவுமே வந்து சரிஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா நம்ம சுடர். அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படிலாம் வந்து நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சுத்தமாக வந்து குழம்பி போய் நின்றுட்டுருக்கா. பரவாயில்ல, என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தா. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் வந்து எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க இப்போ வந்து மனசை தளர விட்டுடுறாங்க. அப்போது உண்மையிலுமே நீ வந்து என் மனைவி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. இது தெரிஞ்சுக்கிட்டதுமே ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு இவ்வளோ கேவலமானான்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கதிரேசனுக்குலாம் உண்மை தெரிய வருது. ஆனால் என்ன பண்ணுறது போதுன்னே தெரியாமல் வந்து முடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நான் வந்து போலீஸ்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் இதுக்கு மேலே வந்து முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை, நான் இதை இப்படியே விட்டு வைக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அல்லாடிட்டு இருக்காங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் வந்து எந்த பிரச்சனையுமே எதுக்கு மேலே பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லி உண்மையிலுமே வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா மல்லி என்ன ஆனாலும் சரி போரான்னு மைண்டில் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் என்ன மைண்டில் வந்து எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், டாட்டா. பட்டா